ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் சிக்கனுடைய லிவர். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். எங்கள் மாமனார் ஊற்றுறாரு பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் வீட்டுடைய டான். இவருடைய சமையல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் கூட. இது எங்கள் வீட்டிலனாவே எங்கள் மாமனார் நான்வெஜ்னாவே அவர் கொஞ்சம் செம்மையாக வேறு லெவலில் செய்வார். அந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் நான் காட்டணும், உங்களுக்கும் அவர் செய்கிற ரெசிபியை காட்டணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வெதக்கணும். நல்லா அது ஒரு செம்மையான ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல் வர வரையும் நல்லா வெதக்கணும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கணும். எல்லாருமே பேஸ்ட்டு சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கையாலியை நசுக்கி சேர்த்துருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வெதக்குன அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வெதக்குனதுக்கப்புறம் அது கூட 4 தக்காளி ஆட் பண்ணி நல்லா நீட்டாக அரிஞ்சிக்கிட்டாரு. நல்லா நீட்டாக அரிஞ்சு தக்காளியை நல்லா வெதக்கிட்டு நல்லா குழையணும். நல்லா எப்படி சொல்கிறதுங்கன்னா, அந்த தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வர அளவு நல்லா ஒரு வெதக்கிட்டு சிம்மிலே வச்சு நல்லா வெதக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தோல்லாம் பிரிஞ்சு டக்குன்னு வேகும். அது நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஈரலும் குண்டிக்காவும் தனித்தனியாக பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஈரல் டக்குன்னு வெந்துடும், குண்டிக்காவை கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு குண்டிக்காய் போட்டுக்கணும். பாருங்கள் நான் எப்படி இருக்கும் பாருங்கள். சண்டே எங்கள் மாமியார் வீட்டில் செம்ம டைட்டாக இருந்துச்சு வேலை. ஸோ அதனால் எல்லாம் மொல்லமாக செஞ்சிட்ருக்குறோம். அது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி, இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவருக்கு அளவு தெரியும், உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்காக 2 ஸ்பூன். நாங்கள் 1.5 கிலோ எடுத்துருக்கோம் கறி, அதனால் நாங்கள் 2 ஸ்பூனாக போட்டுக்கணும். ஏன்னா எங்கள் காரம் கொஞ்சம் ஓரளவு இருந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஓரளவு இருந்துச்சுன்னா எங்களுக்கு காரம் ஓகேவாக இருக்கும். இதை எங்கள் மாமனார் பார்த்தீங்களா எந்த அளவு வெதக்குனாரு. அது கூட வெதக்கும் போதே சிம்மில் வச்சு விதைக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு கொதி வந்தோடனே ஃபஸ்ட்டு குண்டிக்காய் தான் போடணுங்களே. குண்டிக்காய் போட்டால் தான் அது தண்ணி இடும், நல்லாவும் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் அதான் வேகணும். அதனால் நல்லா குண்டிக்காய் போட்டு நல்லா ஒரு கலக்கு நல்லா கிளக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எப்படி கலக்கிறாரு பாருங்கள் எங்கள் மாமனார். செம்மையாக இருக்கும். கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன போடுறது, வெயிட். அந்த குண்டிக்காவில் எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா. அது நல்லா சுண்டணும். அது சுண்டினதுக்கப்புறம் தான் ஈரல் போடணும். அதனால் அது கொஞ்சம் நல்லா வெந்துக்குதான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கள் மாமனார் செக் பண்ணுறது பாருங்கள். அவர் எப்பவுமே நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கே கொடுப்பாரு. ஈரல் போடுறதுக்கு முன்னாடி அந்த குண்டிக்காவிலே கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த ஒரு பொருள்லையும் வாசனை பொருள் சேர்த்தாவே ரொம்ப டேஸ்ட்டாக தானே இருக்கும். நல்லா போட்டு நல்லா கலக்குறாரு. நெக்ஸ்ட் என்ன போட போகிறாரு, ஈரல். நாங்கள் இன்றைக்கி 1.5 கிலோ எடுத்திருந்தோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கிறோம், அதனால் 1.5 கிலோ எடுத்திருக்கோம். ஈரல் போட்டுட்ருக்காரு. போட்டு ஒரு நல்லா கலக்க போகிறாரு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஐம் வெயிட்டிங். நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் நம்புகிறோம். ஓகே. நல்லா கலக்கிட்டார். நல்லா ஒரு கிண்டிட்டார். இது கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆச்சுன்னா தான் அதில் இருக்கிற லைட்டாக தண்ணி இருக்கும், அதெல்லாம் நல்லா வற்றணும். அது வற்றினதுக்கப்புறம் அந்த ஈரெல்லாம் ஃபஸ்ட்டு பெருசாக இருந்துச்சுல, இப்போது சின்னதாக ஆகிடும். எந்த அளவு நல்லா சுண்டுதுங்களோ அந்த அளவு நல்லா அந்த ஈரெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா பிளாக் ஆகிடும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட என்னென்ன பார்த்தீங்கன்னா,
இந்த கிரேவி, ரசம் ப்ளஸ் சாப்பாடு, இது மட்டும்தான் இன்றைக்கி எங்களுடைய சண்டே ஸ்பெஷலே. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களும் அசந்து போயிடுவாங்க நீங்கள் செஞ்சுக்கிற டிஷ்ஷை பார்த்து. அது கூட லைட்டாக மிளகு தூள், ஏன்னா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க காரம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூட லாஸ்ட்டாக எப்போயுமே ஒரு நான்வெஜ்னு செய்யும் போது, சிக்கன் செஞ்சீங்கன்னாவே எப்போயுமே அந்த சிக்கன் பொடி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி. ஃபைனல் லுக் வந்துடுச்சு. ஓகே, எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.